தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம் ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போகணும். செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் வந்து வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம். சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு. 25/9/2025 காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை. வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார். விசாரணை ஆணையம் விசாரிச்சு முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய் தரும் சொல்லாம அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறல்ங்கிறது நாங்கள் பதிவு கொடுக்கிறீர்களா? எந்த டைரக்ஷன் அந்த கமிஷன் போக வேண்டும் என்று? இது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. அந்த கேஸ்ல பிரேயரே கிடையாது. பிரேயரே பொய்ன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த சிபிஐ எப்படி நடக்கும்னு கேட்டா சிக்கல் என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்தோடனே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் வாசி முடிச்ச பின்னாடி தான் வில்சன் போன்றவர்கள் வந்து இப்படி போலியா கையெழுத்து வாங்கி ஃபைல் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்க தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? இவர்தான் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. விஜய் மேல அபாண்டமாக நிறைய விஷயங்களை வந்துட்டு காட்டமான கருத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் முன்வச்சிருக்காரு. இல்லாம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலா இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியா இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படை தன்மையா இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த கேஸை எப்படி எடுத்தாரு? அது வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்லி போடப்பட்ட மனு. அதுல வந்துட்டு இவர் எப்படி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணாரு?